அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட் தேதியும் அறிவிச்சிருக்கிறாங்க. ரிசல்ட்டுக்கான முக்கியமான மகிழ்ச்சிகரமான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிடிஎஸ் ஓகேங்களா? ஸோ இந்த 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அது என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 10ஆம் தேதியில இருந்து ஓகேங்களா, 10ஆம் தேதி 2வது மாசம் 2025ல இருந்து ஸோ நமக்கு வந்து 3 அதாவது மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணது கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதற்கான இறுதி லிஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் 1 எப்ப வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 2 எப்ப வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 3 எப்ப வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 4, மெரிட் லிஸ்ட் 5, 6, 7 சொல்லிட்டு இதற்கான லிஸ்ட் எல்லாம் எப்ப வரப்போகுதுன்றதுக்காக எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட், அதாவது பாத்தீங்கன்னா அஃபிஷியலா ஒரு அப்டேட் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிசல்ட் கன்ஃபார்மா எந்த தேதியில வெளியாக போகுது, ஸோ இதுல செலக்ட் ஆன நபர்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் எப்படி அனுப்ப போறாங்க, ஸோ இதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மெயினா நம்ம பார்க்க போறது என்னன்னா, எனக்கு எப்படி இந்த ஜிடிஎஸ் வேலை கிடைச்சது, வெறும் கம்மியான மார்க், வெறும் 360க்கு 380 இந்த மார்க்ல இருந்து எப்படி எனக்கு இந்த வேலை கிடைச்சது, நான் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஸோ நான் எந்தெந்த இடத்தெல்லாம் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணேன், ஸோ அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் எப்படி இருந்தது, ஸோ அது எப்படி எனக்கு கிடைச்சது, அதை பத்தின அப்டேட் நான் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம கட் ஆஃப் மார்க் ஓகேங்களா, எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருந்தா இந்த வேலையானது எனக்கு கிடைச்சது, ஸோ எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருந்தா உங்களுக்கும் இந்த வேலை கிடைக்கும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சரிங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது, ஸோ அது மட்டும் இல்லாம வீட்டு அட்ரஸ்க்கே வருமா, ஸோ அதை பத்தின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த போஸ்ட் ஆபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் முன்னுரிமை ஓகேங்களா, இந்த முன்னுரிமை யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எதன் அடிப்படையில முன்னுரிமை அமைச்சிருக்காங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். இந்த இறுதி செலக்ஷன் லிஸ்ட், அதாவது இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வெறும் 10வது மார்க்கை மட்டுமே வச்சு இந்த அரசு வேலையை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில தான் நடந்திருக்குதா, அதுக்கான அப்டேட்டுமே நம்ம வந்து தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேரை வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ் வேலை வாய்ப்புல வந்து அப்ளை பண்ணும்போது சரி, அந்த அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேரை. ஸோ என்ன ரீசன்னால ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். யார் யார் எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இதை மெயினா வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஏன்னா வந்து முக்கியமா, அதை விட முக்கியமா, இந்த போஸ்ட் ஆபீஸ் வேலைக்கு ஜிடிஎஸ் வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ முக்கியமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து ரிசல்ட் எப்போ வரும், இதற்கான அப்டேட் என்ன ஏது என்னன்றத அவங்க தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிபிகேஷன் விடணும். அதன் அடிப்படையில் இப்போ 2025 டு 2026க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன், அதுவும் மார்ச் மாதமே கொடுத்துருந்தாங்க, சரி பிப்ரவரி மாதமே கொடுத்திருந்தாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து மார்ச் 3ஆம் தேதிக்கு டைமிங் கொடுத்திருந்தாங்க. இப்போ ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இதற்கான அப்பாயின்மெண்ட், அதாவது போஸ்டிங் வந்து எல்லாருக்குமே கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படின்றதுக்கான அப்டேட் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதற்கான ரிசல்ட்டுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதற்கான ரிசல்ட் தேதி எப்போ வெளியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்ச் ஓகேங்களா, மார்ச் வந்து 20ஆம் தேதிக்குள்ள ஓகேங்களா, 20ஆம் தேதிக்குள்ள இந்த ரிசல்ட் வந்து வெளியிட்டே ஆகணும். ஏன்னா அப்பதான் வந்து அவங்க கவர்மெண்ட் ஷெட்யூல் படி கண்டிப்பா இந்த டேட்குள்ள
ரிசல்ட் வெளியிடணும், இந்த தேதிக்குள்ள வெரிஃபிகேஷன் முடிச்சிடணும், இந்த தேதிக்குள்ள அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துடணும், இந்த தேதிக்குள்ள அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் வந்து ஒதுக்கிடணும் அப்படின்றத தெளிவா அவங்க வந்து ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த ஷெட்யூலை நம்ம பார்க்கும்போது என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த மார்ச் 20ஆம் தேதிக்குள்ள அனைவருக்குமே ரிசல்ட் வந்து வெளியிட்டே ஆகணும். மெரிட் லிஸ்ட் வந்து 4, 5 வரைக்கும் கண்டிப்பா வெளியிடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மெரிட் லிஸ்ட் 1 வந்து இன்னும் ஒரு சில தினங்கள்ல கண்டிப்பா வெளியிடப்படும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கிறது. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எப்போ வரும்னு தெரிஞ்சாச்சு இல்லையா? ஸோ அடுத்ததா இந்த செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா? மெரிட் ஆகியிருக்காங்க இல்லையா? 10வது மார்க்ல டாப் மார்க் வந்திருக்காங்க. டாப் மெரிட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் அனுப்புவாங்க. அதாவது நீங்க வந்து எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக்ன்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க்கு நம்ம வந்து கொடுத்திருந்தோம். ஸோ அப்ளை கொடுத்திருந்தாங்க. அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதுல வந்து நீங்க எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, அதுல நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, அந்த போஸ்டிங்க வச்சு உங்களுக்கு வந்து ஜாப் வந்து குடுப்பாங்க. அதுல செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? செலக்ட் ஆன அனைவருக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து எஸ்எம்எஸ் வழியாகவும், மெயில் வழியாகவும் ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் குடுப்பாங்க. அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி நீங்க வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு நீங்க செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்டிங்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க மீண்டும் வெரிஃபிகேஷன் அதாவது நம்ம வந்து வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பா போகணும். 2 தடவ, 3 தடவ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க வெரிஃபிகேஷன் முடிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வெரிஃபிகேஷனுக்கு வரணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும், எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருவாங்க. அந்த இன்டிமேஷன் மெசேஜ்லயே. சரிங்களா? ஸோ அத கொண்டு போயிட்டு நீங்க வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு, அவங்க ஒரு சைன் குடுப்பாங்க. அத குடுத்துட்டு வேற இடத்துல மீண்டும் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு 2வது தடவையா அனுப்புவாங்க. 2வது தடவையும் நீங்க வந்து 2வது இடத்துலயும் நீங்க வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு, 3வது தடவையும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அத முடிச்சு டைரக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்க. அந்த ட்ரெய்னிங் குடுக்குறது வேற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த ட்ரெய்னிங் முடிச்சுட்டு டைரக்ட்டா நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கா இருக்கும். சரிங்களா? அடுத்ததா எப்படி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து கிடைச்சது அப்படின்றதுக்கான அப்டேட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த டோட்டலா மொத்தம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 21,000 பிளஸ் வேகன்சி குடுத்திருந்தாங்க இல்லையா? அதுல எந்த மாவட்டத்துக்கு அதிகமான வேகன்சி குடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்திருப்பேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தேன். டோட்டலா அதிகமான வேகன்சி எந்த மாவட்டத்துக்கு வந்ததோ, அந்த மாவட்டத்த வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2, 3 மாவட்டம். சரிங்களா? அதுல 2, 3 மாவட்டத்துல எந்த மாவட்டம் அதிகப்படியான வில்லேஜ் ஏரியாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வில்லேஜ் ஏரியா எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுல எந்த மாவட்டம் அதுல அதிகப்படியான வில்லேஜ் அதாவது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப காட்டு ஓரமா ஸோ இந்த மாரி போஸ்ட் ஆஃபீஸ நான் செலக்ட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் எனக்கு இந்த வேலை வந்து கிடைச்சது. ஸோ கம்மியான மார்க்கா இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி இடம் தான் சூஸ் பண்ணி பெஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிருக்கும். வாய்ப்புகள் இருக்கு. நான் அப்ளை பண்ணும்போதே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்பேன். ஸோ எந்த மாரி இடத்துல நீங்க சூஸ் பண்ணணும், எப்படிலாம் சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ என்னென்ன போஸ்டிங் நீங்க சூஸ் பண்ணணுன்றத எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்படிதான் நான் வந்து கிடைச்சது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம். ஓகேங்களா? அடுத்ததா கட் ஆஃப் மார்க். என்ன கட் ஆஃப் இருந்தா இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 85, 90, 97 இந்த கட் ஆஃப்ல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைன்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. சரிங்களா? அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முன்னுரிமையாக வந்து முன்னாள் ராணுவத்தினர், ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, முதல் முன்னுரிமையாக வழங்கியிருப்பது பெரும் மகிழ்ச்சிய நமக்கு தெரிவிக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதல் பட்டதாரி இருக்கிறவங்களுக்கு, ஸோ ஒரு குடும்பத்தில வந்து அ முதல் பட்டதாரி இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை குடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை குடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா நெறைய பேர் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய நேம்ல ஸோ சர்டிஃபிகேட்ல ஒரு நேமும், அப்ளை பண்ணும்போது ஒரு நேமும், ஸோ அதே மாரி சர்டிஃபிகேட்லாம் மாத்தி மாத்தி சப்மிட் பண்ணியிருந்தால், இந்த மாரிலாம் இருக்கும்போது எல்லாருக்குமே நெறைய பேர் ரிஜெக்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு சில தினங்கள்ல வெளியாகும். மெரிட் லிஸ்ட் 1. ஸோ வந்த உடனே மீண்டும் அப்டேட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.